தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் குழம்பிய நிலையில் இருக்கிறதை பார்த்து, அர்ஜுனன் போருக்கு முயன்று தன்னுடைய உள்ள கிடக்கையினால் தோல்வியுற்று சோர்ந்து நான் இந்த யுத்தத்தை புரிய மாட்டேன் என்று முதல் அத்தியாயம் முழுவதும் அதற்குண்டான காரணங்கள் எல்லாம் கூறி நான் போர் புரிய மாட்டேன் என்று வாழாவிருக்க, பிறகு தன்னுடைய தவறு ஏதோ மனதில் நிகழ்கிறது என்று அர்ஜுனன் தானாகவே உணர்ந்து பகவான் கிருஷ்ணனுக்கு நாம் நம்முடைய உள்ள கிடக்கையை சொல்லி அதன் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று 2வது அத்தியாயத்தில் தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு பிறகு பகவான் கிருஷ்ணரை குருவாக வேண்ட, அதற்கு பிறகு கிருஷ்ணர் இந்த விஷயங்களை, அதாவது ஆன்மீக முன்னேற்றங்களையும் உலகத்தை பற்றின ரகசியங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் அத்தியாயமானது ஆரம்பித்தது. இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 10 ஸ்லோகங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த 10 ஸ்லோகங்களில் ஒரு மனிதன் அரசனாக இருந்தவன் அவ்வளவு தன்னம்பிக்கையுடன் இருந்து தன்னம்பிக்கை இழந்தவனாக இருந்தும் தனக்கு உதவி வேண்டும் என்பதற்காக தன்னை சிஷ்யனாக மாற்றுகின்ற படலம். அந்த 10 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக அவர் சொல்லிடுவார். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவா அப்படின்னு சொல்லி, என்னால் ஒரு பரிதாபத்திற்கு உரிய நிலையை நான் அடைந்து விட்டேன் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏதோ என்னிடத்தில் தவறு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, எச்ரேயஸ்யான் நிஷ்டிதம் புரோஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு சொல்லிட்டார். எனக்கு எது சிறந்ததாக விளங்குமோ, எனக்கு எது சிறந்ததாக அமையுமோ அந்த முடிவினை எனக்கு எடுப்பதற்கு உதவி புரிவாயாக. நான் உன்னுடைய சிஷ்யனாக என்னை சரணடைய செய்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்னு சொல்லி சரணாகதி அங்கே அடைகிறார். அதுவே பெரிய சமாச்சாரம். எவ்வளவுதான் தோல்வியில் இருந்தாலும் தோல்விக்கான காரணத்தையும் தன்னுடைய அகங்காரத்தையும் ஏற்றுக்கொள்ளாத, நமக்கு அகங்காரம் இருக்கிறது, அதை நான் விட்டுட்டு கீழே இறங்கினாதான் எனக்கு வாழ்வை சிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா நினைக்கிறார் அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். ஆனால் அதுவரைக்கும் நண்பனாக இருந்த பகவான் கிருஷ்ணரோ அவனுடைய சிஷ்யனாக மாறிய அந்த தன்மையை பார்த்த உடனே இவர் குருவாக வடிவெடுக்கிறார். ஒரு குரு வடிவெடுக்கின்றார் அப்படின்னாக்கா அங்கு ஒரு சிஷ்யனுடைய தேவை இருக்கிறது. சிஷ்யன் இல்லாமல் குரு இல்லை இல்லையா. குருன்னு சொன்னாலே அவர் இருட்டை நீக்குபவர். அது சிஷ்யனோட சேர்ந்தாதான் அந்த குருவுக்கும் பெருமை இல்லையா. ஆனால் குரு சிஷ்யனை டிபெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் குரு என்கின்ற ஸ்திதி எப்பொழுது கிடைக்கிறதுன்னு கேட்டால் ஒரு சிஷ்யன் கிடைச்சதுக்கப்புறம் தான் கிடைக்கிறது. அப்படி தன்னுடைய நண்பன் இதுவரைக்கும் நண்பனாக இருந்து இப்பொழுது சிஷ்யனாக மாறும் பொழுது தான் குருவாக மாற வேண்டிய அவசியத்தை உணர்ந்து எடுத்த உடனே ஒரு பெரிய சமாச்சாரத்தை சொல்லுகிறார், பிரம்ம வித்யா என்கின்ற சமாச்சாரம். ஏனென்றால் பால்ய காலத்திலிருந்தே சிநேகமாக இருந்த இந்த இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள். அதிலும் கூட ஞானியாக விளங்கிய பகவான் கிருஷ்ணருக்கு இன் அண்ட் அவுட், அர்ஜுனனை பற்றி இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியும்.
அதனால் இவனுக்கு கொடுக்க வேண்டியது, ஏன்னா சிஷ்யனா மாறிட்டானோ இல்லையோ, அதனால் அவனுக்கு ஆத்ம ஞானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எடுத்த உடனே ஆத்ம ஞானத்தை வழங்கினார். கிட்டத்தட்ட 11வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்ம வித்யா தான் வழங்கப்பட்டது. அதன் பிறகு கர்ம வித்யா என்று கூறப்படுகிற கர்மத்தை பற்றின விஷயங்களும், அந்த கர்மத்தை, அதாவது ஏன் மக்கள் அவதியுறுகிறார்கள் என்றால் அவரவர்களுடைய கர்ம பலனினால்தான் உனக்கும் இந்த நிலைமை வருவதற்கு, அதே போல பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல கௌரவர்களுக்கும் பீஷ்மர் முதலானவர்களுக்கும் இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்று கேட்டால் கர்ம பலனினுடைய காரணம்தான். அந்த கர்ம பலனில் அடிமையாக வீற்றிருந்து அவர்கள் தர்மத்திற்கு எதிராக போரிடுகிறார்கள். உன்னுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட, உன்னுடைய பாட்டன்மார்களாக, மாமன்மார்களாக, மைத்துனர்களாக அல்லது தம்பி அண்ணன்மார்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கர்மத்தினுடைய அடிமையாக இருந்து கொண்டு தர்மத்திற்கு எதிராக போரிடுவதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். நீ கர்மத்தினுடைய அடிமையாக இல்லாமல் வாழ்க்கையில் சுதந்திர புருஷனாக இருந்து கொண்டு கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை உணர்ந்து கொண்டு நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்தார். அந்த கர்மத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்காகத்தான் கர்மம் என்றால் என்ன, உன்னுடைய நிலைப்பாடு கர்மத்தில் என்ன, இந்த கர்மத்தை எப்படி செய்தால் உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார். அதைத்தான் கடந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள், கர்மத்தினுடைய பரிணாமங்களும் பரிமாணங்களும் கூறப்பட்டன. ஏன்னு கேட்டால் நம்முடைய அத்தனை அனுபவங்களும் நம்முடைய கர்ம பலனினுடைய விளைவுகள். நம்ம பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் என்ன நம்ம அனுபவிக்கிறோமோ அத்தனை அனுபவங்களும் என்னுடைய கர்ம பலனுடைய விளைவுகள். இன்ஃபேக்ட் என்னுடைய பெற்றோர்களை, அதாவது நம்முடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தது நம்முடைய கர்ம பலன். நம்முடைய மொழியை தேர்ந்தெடுத்தது, நம்முடைய அந்த மனிதனுடைய ஆண் பெண் என்கின்ற பாலை தேர்ந்தெடுத்தது. அதே போல் எந்த மொழி, எந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் அனைத்தையும் தேர்ந்தெடுத்தது என்னுடைய கர்ம பலன். பிறகு பிறந்த பிறகு எங்கு வளர வேண்டும், எப்படியெல்லாம் வளர வேண்டும், இப்படியெல்லாம் அத்தனையும் தேர்ந்தெடுத்தது என்னுடைய கர்ம பலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த கர்ம பலன் தான் என்னை ஆட்டுவிக்கிறதுன்னு புரிந்து கொண்டால் அதிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற அந்த உந்துதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தோன்றும். அதற்குண்டான ரகசியம்தான் இப்பொழுது நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர் நீ கர்மத்தை செய்ய வேண்டும், நீ போர் புரியணும், போர் புரியும் பொழுது இதுவரைக்கும் போர் புரிந்த அர்ஜுனனாக அல்லாமல், இந்த போர் புரிதல் என்பது என்ன, ஒரு அரசன், ஒரு ராஜாவாக இருந்தால் பிரஜைகளையும் தர்மத்தையும் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கார் இல்லையா, அதனால் அவருடைய கடமையை செய்ய வேண்டும். ஆனால் இனிமேல் நீ செய்கின்ற கடமைகள் உன்னை கர்ம பலனிலிருந்து பிரித்தெடுப்பவைகளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறார். இந்த ஸ்கூல்லலாம் குழந்தைங்கள்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுறதை நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னு கேட்டால், மேலே அத்தனை குழந்தைகளுடைய கையிலையும் ஒரு கயிறை கொடுத்து அந்த கயிறை மேலே கட்டிடுவார். மேலே ஒரு இடத்துல கட்டின உடனே இந்த குழந்தைகள் அந்த கயிறோடு சேர்ந்து கோலாட்டம், இந்த கோலாட்டம் ஆடிக்கிட்டே அந்த ஸ்டெப்ஸ் மேலே பார்க்காமலேயே ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட 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 மேலே அப்படியே பின்னல் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்திற்கு அப்புறம் அந்த பாடல்களுக்கேற்ற தாளத்திற்கு ஏற்ற மாதிரியே அந்த ஸ்டெப்ஸ் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். 10 நிமிஷத்திற்கு அப்புறம் விழுந்த பின்னலானது அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த 2வது போர்ஷன் இருக்கா இல்லையோ, அதுதான் கர்ம யோகம். அதைத்தான் புரிய சொல்லுகிறார். ஆனால் அதே கர்மம்தான் நீ அரசனாக இருந்தப்போ போரிட்டு மக்களை காப்பாற்றி அதே கர்மத்தை செய், ஆனால் வேறு விதமான பாவனையுடன் செய் அப்படின்னு சொல்கிறார்.
அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த கர்ம யோகத்திற்கு இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் கொடுத்த பெயர் சமத்துவ யோகம் என்பது. சமத்துவம் என்பது, சமத்துவம் அப்படிங்கிறத நம்ம தமிழில் நிறைய அர்த்தங்களில் நம்ம பயன்படுத்தும். ஆனால் எதில் சமத்துவம் அப்படின்னு பார்த்தா சரீரத்திலலாம் சமத்துவம் வரவே வராது. ஒவ்வொருவருடைய கை ரேகைகளும் கட்டை விரல் ரேகைகளும் வித்தியாசமாக இருக்கிறதா இல்லையா? சகோதரர்களாக பிறந்தாலும் கூட அதுலேயும் ட்வின்ஸ், அதாவது 2 பேரும் சேர்ந்து பிறந்தாலும் கூட அவர்களிடத்துல மைனூட்டாக பல சேஞ்சஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ சமத்துவம் என்பது எங்கு இருக்க வேண்டும் அப்படின்னா உள்ளுக்குள் புத்தியில் இருக்க வேண்டும். அதனால தான் இதற்கு பேர் புத்தி யோகம்னு ஏற்கனவே சொன்னார். அந்த புத்தி யோகத்திற்கு தான் இப்பொழுது சமத்துவ யோகம் அப்படின்னு சொல்றார். சமத்துவம் எங்கப்பா அப்படின்னு கேட்டா சித்தி அசித்தி அப்படின்னா, அதாவது பிரயோஜனம் லாபமாக அமைந்தாலும் நஷ்டமாக அமைந்தாலும் உன்னை நீ சமநிலையில் வைத்து கொள்வாயாக அப்படிங்கிறார். அப்ப பலனில் சமநிலையுடன் இரு என்பது பொருள். நம்ம கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கர்மத்திற்கும் பலன் வரும். கர்மத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் நம்மிடத்தில் இருக்கிறது. பலன் என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலேயோ அல்லது சமமாகவோ அல்லது கீழையோ அல்லது பிரயோஜனமே இல்லாமலேயே போகுவதோ அதனுடைய இயல்பாக இருக்கிறது. இந்த 4 வகைப்பட்ட பலனில் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸை தொடர்ந்து செய்யும் பொழுது நான் எதிர்பார்த்த பலனும் கிடைக்கலாம், நான் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான பலனும் கிடைக்கலாம். அதே போல் என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் கீழே லாபம் கம்மியாக கிடைக்கலாம், இல்லையா நஷ்டமாயிடலாம், பலனே கிடைக்காமையும் போயிடலாம். இந்த 4 ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இந்த 4 எது வந்தாலும் உன்னை இழக்காமல் தளராமல் இருப்பாயாக. நம்ம எதிர்பார்ப்புக்கும் கூட வந்துட்டா அப்படியே தை தை தைன்னு குதிக்கிறதும், பிறகு சமமாக வந்துட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறதும், கொஞ்சம் அளவு குறைஞ்சிடுச்சுன்னாக்கா மனசில் சந்தோஷமாக இருக்கும். சரிதான் வந்துடுச்சு, நஷ்டம் இல்லை, பட்டு ஆனால் அப்படின்னு சொல்லி இந்த பட்டு ஆனாலும் அப்போ கொஞ்சம் கவலை வந்துடுச்சோ இல்லையோ, அந்த கவலையும் இல்லாமல் ஃபெயிலியர் ஆயிட்டாலும் துவண்டு போகாமல், என்ன பலனை உண்டாக்குவதில் நமக்கு திறன் கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் நமக்கு கூறப்பட்ட உண்மை. அதனால தான் இந்த 47வது ஸ்லோகத்திற்கு விளக்கமாக 48, 49, 50வது ஸ்லோகங்கள் அமைகின்றன. அதில் எடுத்த உடனே இந்த புத்தி யோகத்திற்கு சமத்துவ யோகம்னே சொல்கிறார். அப்போது நான் கர்மம் செய்யும் பொழுது 100% கொடுத்து குறிக்கோளை நிர்ணயித்து பண்ணணும். ஆனால் இந்த 4 பலன்களில் எது வந்தாலும் என்னை நான் இழக்கக்கூடாது, என்னோட டெம்பர்மெண்ட்டை இழக்கக்கூடாது, அமைதியாக வச்சுக்கொள்ளணும். ஏன்னா இது என்னுடைய கையில் இல்லை. இந்த உலகத்தினுடைய தேவைகளை நிர்ணயிப்பது பல்வேறு சமாச்சாரங்கள். அந்த பல்வேறு சமாச்சாரங்கள் பல்வேறு அந்த விஷயங்கள் இதை நிர்ணயிக்கின்றன. இன்னும் சாஸ்திர ரீதியாக சொன்னால் ஈஸ்வரன் நிர்ணயிக்கின்றார். அதனால தான் மகாத்மா காந்திஜி அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் அவர் போராட்டத்தை நடத்தினார். அவர் இங்கே இந்த நம்முடைய பாரத நாட்டிற்கு இங்கேயும் போராட்டத்தை நடத்தக்கூடிய அந்த முடிவை எடுக்க வேண்டியது யாருக்காகன்னு கேட்டால் மற்றவர்களுக்காக தான். அதுதான் இறைவன் நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஒரு எதிர்பார்ப்பை வைக்கின்றேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு கிடைக்கின்ற பலன் அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை சார்ந்து தான் கிடைக்கும். அதில் நான் எனக்கு தெளிவு இருந்ததுன்னாக்கா நான் தப்பிச்சுடுவேன், தெளிவு இல்லைன்னா நான் போய் சிக்கிடுவேன். அதனால தான் லாபமோ நஷ்டமோ அல்லது எதிர்பார்ப்புக்கு மேலேயோ கீழையோ நீ அமைதியாக இரு. அமைதியாக இருன்னு கேட்டால் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படின்னு அமைதியாக இருக்கிறது இல்லை, மனசை ஆட விடாத. கர்மம் ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு நஷ்டம் கிடைக்கும், இதுதான் அதனுடைய இயல்பு. அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் என்னை தர்ம காரியத்தில் ஈடுபடுத்தி கர்மம் செய்யும் பொழுதே ஆனந்தமாக செய்யணும். இந்த பலனில் கர்மத்தை வச்சு செய்கிறான் பார்த்தீங்களா, இந்த பரீட்சைக்கு குழந்தைங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தா பரிதாபமாக இருக்கும். வருஷம் ஃபுல்லும் ஹாயாக இருந்துட்டு அந்த கடைசியில் அந்த எக்ஸாம் டைம் வரும் பொழுது
அவன் படுற அவஸ்தை இருக்கே அப்பா. டே அண்ட் நைட்டு படிப்பான். கடைசியில் அந்த ஒரு வாரம் படிப்பான். டே அண்ட் நைட்டு படித்து பரீட்சை எழுதிட்டு அதற்கப்புறம் என்னன்னு கேட்டால் 1 மாதம் வரைக்கும் கவலைப்பட்டுட்டே இருப்பான். எப்படி வரப்போகிறதோ தெரியலையே, எப்படி வரப்போகிறதோ தெரியலையே, யார் அந்த கரெக்ஷன் பண்ணுகிறாரோ தெரியலையே, கரெக்ஷன் பண்ணுறவருடைய மூடு நல்லா இருக்கணுமே, இப்படி எல்லாம் போய் அப்போ கோயிலுக்கு போவது. எப்போ கோயிலுக்கு போகணும்? முதல்லையே கோயிலுக்கு போகணுமா இல்லையா? இந்த ஒரு வாரம் அவசர அவசரமாக படித்து எழுதிட்டு போகிற மாதிரி இந்த பலனை உடனே எதிர்பார்த்துடக்கூடாது. பரீட்சை அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஃபினாமினன்னா சாதாரணமான ஒரு நடைமுறை. அது நீ நல்லா படிச்சிருந்தா எப்போ பரீட்சைனாலும் டக்குன்னு பேப்பரை கொடுத்தா எழுத சொன்னால் எழுதணும். வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த பரீட்சை அப்படிங்கிற முறையை நம்முடைய பெரியவர்கள் அமைத்து இருக்கிறார்கள். அதையே பாரமாக்கி தலையில் வச்சுக்கிடணும்னு நம்ம தான் புரிந்து கொள்கிறோம் ஒழிய அது பாரம் ஆக்குவதும் ஆக்காமல் இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டால் நாமும் இந்த பலனில் பாரமாக நினைக்க மாட்டோம். ஒரு பலனை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பலனை நிர்ணயம் பண்ணிட்டு அந்த பலனையே திங்க் பண்ணிட்டு அந்த பலனையே பிடிச்சு தொங்கிட்டு இருந்தால் அங்கே சமத்துவம் நடக்காது. அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு நாளும் பல்வேறு குறிக்கோள்களுக்காக நீ மேற்கொள்கின்ற கர்மங்கள் உன்னை பாதிப்பதில்லை, அதனுடைய பலன்கள் உன்னை பாதிக்கிறது. இந்த பலன்தான் பாதிக்கிறது. பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் பலன் பாதிக்கிறது. பாசிட்டிவாக வந்துட்டால் சந்தோஷம் தாங்க முடியல, நெகட்டிவாக வந்துட்டால் துக்கம் தாங்க முடியல. அப்படி அப் அண்ட் டவுனாக மாறக்கூடாது. கர்மம் செய்யும் பொழுது சமத்துவத்துடன் விளங்குவாயாக, அதுவே யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கர்மங்கள் சாஸ்திரத்திற்கு ஒட்டின கர்மங்களாக செய்யப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய கர்மங்களாக செய்யப்படணும். அதுதான் சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம். இப்போ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கிறதுன்னு நான் ஒரு விஷயத்தை பண்ணேன், அந்த விஷயம் கொஞ்ச நாள் கழித்து விஷமமாக போயிடும் இல்லையா? அப்படி எந்த ஒரு சமாச்சாரமும் சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அத்தனையுமே எந்த காலத்திலும் அனைத்து மனித சமுதாயத்திற்கும் நன்மையை வழங்குவதாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னாக்கா ஆயுர்வேதம்னு ஒன்று எடுத்துக்கிடுவோமே. இப்பொழுதெல்லாம் நம்முடைய நாட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு அவேர்னஸ் வருகிறது. ஆயுர்வேதம் சைடு எஃபெக்ட் கிடையாது, அது ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் ஃபேமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய அந்த சனாதன தர்மத்தில் நிறைய வைத்திய முறைகள்லாம் இருக்கிறது. இயற்கையை ஒட்டிய வைத்திய முறைகள் நம்மை பாழ்படுத்துவதில்லை. அதே மாதிரி வாழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சமாச்சாரங்களும் அப்படி தான். பாலித்தீன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். எதற்காக? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமேனு கண்டுபிடிச்சி அதில் எவ்வளவு பிஸ்னஸ் பண்ண முடியும் எல்லாரும் பண்ணி உபயோககரமாக இருந்து கடைசியில் இப்போ அந்த பாலித்தீனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது அழிய மாட்டேங்கிறது. அது பிரம்மன் மாதிரி நிலையாக நிற்கிறது, மனித சக்திக்கும் அப்பாற்பட்டதாக போயிடுச்சு. அப்போது வாழ்நாளில் நான் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு கர்மமும் எனக்கும் உபயோகமாக இருந்து அடுத்தவர்களுக்கும் உபயோகமாக இருந்து என்றைக்குமே இன்பம் தருவதாக இருக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அப்படின்னா அந்த கர்மம் எப்படிப்பட்ட கர்மமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பதற்கு புத்தியில் திறன் வேணுமா இல்லையா? அதைத்தான் நம்ம பெரியவர்கள் 5 விதமான கர்மங்கள் மனிதனால் கடைபிடிக்கப்பட வேண்டியவைகள்னு சொன்னாங்க. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மான்னு சொல்லி பிரித்து வைத்து விட்டார்கள். அதெல்லாம் கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கிறது, ஆனால் இதை அப்படியே தமிழ்லையும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு பஞ்சமகா யஜ்ஞங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் லேட்டரான் பிற்காலத்தில், அதாவது அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 2வது அத்தியாயம் என்னன்னு கேட்டால் கீதையினுடைய அத்தனை சாரங்களையும் கொண்டது. இதில் எல்லாமே சுருக்கமாக டக் 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 டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரு தனி அத்தியாயம், ஒரு ஸ்லோகத்தை அல்லது 2 ஸ்லோகங்களை அல்லது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை புரிய வைப்பதற்காக தனியாக ஒரு அத்தியாயமே சொல்லியிருப்பார்.
இப்போ இந்த ஸ்லோகம் இருக்கிறது இல்லையா, யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பௌத்வா சமத்வம் யோக உச்சதே. இந்த ஒரு ஸ்லோகத்தை புரிய வைப்பதற்காக தனியாக ஒரு அத்தியாயமே கொடுத்திருக்கிறார். 3வது அத்தியாயம், அது கர்மயோகம். அப்போ கர்மம் என்கின்ற விஷயத்தை இங்கு ஆரம்பித்து ஓரளவு முடித்த பிறகு மீண்டும் விரிவாக அங்கே சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு அறிவில் கொண்டு போய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வைட்டமின் மாதிரி ஆயிடும். ஒரு தெளிவு பிறக்கும் நமக்கு. அதனால் இவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன இந்த ஸ்லோகத்தில்னு கேட்டால், குரு கர்மாணி, நீ கர்மத்தை தான் ஆகணும், வேற வழி இல்லை. இது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது, நமக்கும் அப்படித்தான். யாருமே தன்னுடைய கடமையிலிருந்து பயந்து விலகக்கூடாது. அது தீர்வு ஆகாது. ஏன்னா கர்மத்திலிருந்து விலகினா நீ எந்த உலகத்திற்கு போனாலும் அல்லது குகையிலேயே போய் உட்கார்ந்து கொண்டாலும், ஒரு குகையில் போய் உட்கார்ந்துக்கிட்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த புழு பூச்சிகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அங்கே நான் என்னுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளணும், அங்கும் என்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களோட நான் போராடித்தான் ஆகணும். அப்போ போராட்டம் என்பது போராட்டமே இல்லை, அது அழகான ஒரு நீரோட்டமாக மாற்ற வேண்டியது என்னுடைய கையில் இருக்கிறது. அதனால் கர்மத்தை பண்ணணும். மீன் குஞ்சு தண்ணீரில் நீந்துவது போல சந்தோஷமாக பண்ணணும்னாக்கா சமத்துவம் வேண்டும். பற்றை நீங்கி, அதாவது பலனில் பற்றுகளை நீக்கி, இந்த பலன்தான் வேணும் எனக்கு, நான் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான பலன்தான் வேணும் அப்படின்னாக்கா அதுவே எதிர்பார்ப்புக்கு ஏற்றது. என்னுடைய பலனுக்கும் அதிகமாக வேணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு, ரைட்டா? ஆனால் அதுக்கும் அதிகமாக கிடைக்கும் பொழுது சந்தோஷத்தால் குதிக்கக்கூடாது. அதனால் பற்று ஆரம்பத்திலேயே வைத்து கொள்ளாமல், ஆனால் குறிக்கோளை நிர்ணயம் செய்து கர்மத்தை செய்யும் பொழுது பலனில் தன்னை இழக்காமல் கர்மத்தில் 100% வைத்து அந்த கர்ம பலனினாலும் அலைக்கழிக்கப்படாமல் தர்மத்தை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அவர் முடிக்கின்றார். அடுத்த ஸ்லோகம், தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தி யோகாத் தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவஹ. இந்த 2 விஷயங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு சொல்றார். எது சாதாரணமாக பலனில் பற்று வைத்து கர்மம் செய்யக்கூடிய அந்த கர்மத்திற்கும் பலனில் பற்று வைக்காமல் ஒருவர் செய்கிறார் இல்லையா, அந்த கர்மத்திற்கும் மலைக்கும் மடுவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கிறதுங்கிறார். புத்தி யோகாத் கர்ம ஹ்யவரம் தூரேண ஹ்யவரம் அப்படிங்கிற, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைப்பா, 1000 கிலோமீட்டர் அது வித்தியாசப்படுகிறதுங்கிறார். அப்படியே தலைகீழ வித்தியாசப்படுகிறது. இருட்டிற்கும் வெளிச்சத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கிறதுங்கிறார். அதைத்தான் சொல்றார். புத்தி யோகம் என்பது கர்மயோகம். கொஞ்சம் மாறி மாறி அப்பப்போ வார்த்தைகளை போடுறார். முதல்ல புத்தி யோகம்னு சொன்னார், பிறகு சமத்துவ யோகம்னு சொல்றார், அடுத்த ஸ்லோகத்தில் கௌசலம் அப்படின்னு சொல்றார். இதை எதற்காகன்னு கேட்டால் மீண்டும் மீண்டும் நினைவு ஊட்டுவதற்காக. கர்மயோகம் என்பது வெளியில் அல்ல, நம்முடைய பாவனையில் இருக்கிறது, புத்தியில் இருப்பது என்பதை உணர்த்துவதற்காக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த கர்மயோகமாக செய்யப்படுகிற கர்மமே சிறந்தது. சாதாரணமாக செய்யப்படுகிற கர்மம் மிகவும் தாழ்ந்தது. ஏனென்றால் அதில் கர்மம் செய்பவன் அடிமையாக இருக்கின்றான். அடிமை மாதிரி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், அடுத்தவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னு சொல்லி தன்னுடைய எப்படி விலங்கு என்பது ஒரு இன்ஸ்டிங்க்ட், தன்னுடைய சுபாவத்திற்கு அடிமையாக இருக்கிறதோ, உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறதோ, தேவைகளுக்கு அடிமையாக இருக்கிறதோ, அதுபோல மனிதன் விலங்கு பாவனையோடு செய்வதனால் இந்த சாதாரண கர்மம் மிகவும் தாழ்ந்தது. புத்தியோகமாக செய்கின்ற கர்மமே மனிதனால் செய்யப்படுவது, அதுதான் மனிதனை மனிதனாக்குகிறது அப்படிங்கிறார். புத்தௌ சரணம் அன்விச்ச. அதனால புத்தி யோகத்தை நீ மேற்கொள்வாயாக, அதை சரணடைவாயாக அப்படிங்கிறார். அப்புறம் கிருபணாக பலஹேத்தவஹ அப்படிங்கிறார். பலனை கருதி அந்த பலனில் பற்று வைத்து யார் செய்கிறார்களோ அவர்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள் அப்படிங்கிறார்.
ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பலன் வருதா இல்லையா, அந்த பலன் அவர்களை மீண்டும் 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 அடிமையாக்கி குழப்ப அவஸ்தையிலேயே நிலையிலேயே தள்ளும் அப்படின்னு சொல்கிறார். இது பெரிய வார்த்தை. சாஸ்திரம் சில இடத்துலலாம் நம்மளை திட்டும்போது அது கொஞ்சம் கठोரமாகவே தோன்றும் நமக்கு. கிருப்பனாக அப்படின்னாக்கா அவர்கள் கஞ்சர்கள் அப்படிங்கிறார். அதாவது தன்னுடைய பொருள்களில் நிறைய செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்களை அனுபவிக்காமல் அடுத்தவர்களையும் அந்த செல்வங்களை அனுபவிக்க விடாமல் இருப்பவர்களை கஞ்சர்கள்னு சொல்கிறோம். அப்போ அவர்கள் கஞ்சர்கள்னாக்கா என்ன, பரிதாபத்திற்குரியவர்கள் தானே. அவ்வளவு செல்வம் இருந்தும் வறுமையில் வாடுவது போல வாழ்க்கையை வாழ்ந்த அவரை பார்த்தா நமக்கு பரிதாபம் தான் வரும். அப்படி இந்த ஞானங்கள் எல்லாம் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அடிமை போல தன்னையே அடிமையாக இருக்கிறதுல சுகம் காணுகின்ற அந்த மனிதனை பார்த்தால் பரிதாபகரமாகத்தானே இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார். பலஹேத்தவகா கிருபணாக, பலனில் பட்டு வைப்பவர்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார். புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிடணும். சமத்துவம் யோக உச்சதே புத்தௌ சரணம் அன்விச்ச கர்மசு யோகம் கர்மசு கௌஷலம். இதெல்லாம் நம்ம குறித்து கொண்டால் நமக்கு பிற்காலத்தில் மீண்டும் மீண்டும் நினைத்து அதை ரெக்கலெக்ட் பண்ணி புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். சரி, கர்மயோகத்தை கடைபிடிப்பவர்கள் எந்த மாதிரியான பலனை பெறுகிறார்கள் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்மயோகத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். புத்தி யுக்தா அப்படிங்கிறார். புத்தியோடு கூடினவன். அட கடவுளே, திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறார்? அப்போ மற்றவெல்லாம் புத்தி இல்லாமையா இருக்க அப்படின்னு கேட்கக்கூடாது. புத்தியோடு இணைந்தவன் அப்படின்னாக்கா புத்தி யோகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தன்னுடைய புத்தியை கர்மயோகத்தின் பால் ஈடுபடுத்தியவன் அர்த்தம். அவர் என்ன அடைகிறார்னு கேட்டால் சுக்ருத துஷ்கிருத்தே, பாபத்தையும் புண்ணியத்தையும் இங்கேயே அவர் விட்டு விடுகிறார். பகவான் கிருஷ்ணருடைய லாங்குவேஜ் இங்கே கவனிக்கணும் நம்ம. அதாவது கர்மத்தினுடைய பலன் பாபம் புண்ணியம். அந்த பாபமும் புண்ணியமும் எங்கே போனாலும் நம்மை விடாது. அதுதான் அதனுடைய ஒரு சிறப்பு. கர்ம பலம் அமிர்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு தடவை கர்மம் பண்ணிட்டா அந்த கர்மம் பலனை கொடுத்து விடும். அந்த பலனும் கூட யார் கர்மத்தை செய்கிறானோ அவனுக்கு சாட்சாத் கிடைத்து விடும். எந்த இடத்துல கர்ம பலன் நடக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரியான இம்பேக்ட் கிடைக்கணுங்கிறது கர்ம பலன். உடனே பயந்துடக்கூடாது. அடடா நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னு தெரியலையேன்ட்டு. கர்ம யோகத்தை பண்ணும் பொழுது இங்கேயே அவன் அதிலிருந்து விடுபடுகிறான். ஜஹாத்தின்னு சொல்கிறார். அவன் விடுகிறான்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம தானே பிடித்து கொண்டு இருக்கிறோம், அதனால் அவன் விடுகிறான் அப்படிங்கிறார். உபே ஜஹாதி எங்கப்பான்னு கேட்டால் இக, இப்போவே இங்கே. எப்பொழுது புத்தியோகத்தை மேற்கொள்ளுகிறானோ இங்கேயே சரீரத்துடன் இருக்கும்போதே. இந்த ஆன்மீகமெல்லாம் என்னன்னு கேட்டால் இப்போ நான் அப்படியே ராமா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சாகும்போது நல்ல நிலையை அடைவோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. புத்தியோகம் என்பது எப்பொழுது நீ புத்தியோகத்தை கழிக்கொள்கிறாயோ அந்த க்ஷணத்திலிருந்து உன்னுடைய பாப்பமும் புண்ணியமும் உன்னால் விடப்படுகின்றன. அதனால் இந்த யோகம் என்பது மாபெரும் ஒரு அற்புதம். தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகா கர்மசு கௌசலம். அதனால் இந்த யோகத்தில் இணைந்து விடு. ஏனென்றால் யோகம் என்பது கர்மத்தில் திறமையுடன் சமத்துவத்துடன் விளங்கி கர்மத்தினுடைய பலனிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளுகின்ற சாதுரியம் அப்படின்னு சொல்லி இதை மேலும் தொடர்கிறார். நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பில் புரிந்து கொள்ளுவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.